சோழ மண்டலத்தில் பிறந்த காடுவெட்டியார் அவர்களை இன்று நமக்கு ஒரு மாவீரனாக உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் காடுவெட்டி குரு அப்படிங்கிற பேரை சொன்ன உடனேயே அவரது கட்சிக்காரர்கள்லாம் கைதட்டி ஆர்ப்பரித்து கொண்டாடுறாங்க. ஒரு கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் காடுவெட்டி குரு பேரை சொல்கிறாரு. அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கட்சிக்காரர்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்னும் அவர் மீது அளவு கடந்த அன்பை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இந்த மாநாட்டிலே, அதுவும் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, காடுவெட்டி குரு அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய மகளும் அவருடைய மகனும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காடுவெட்டி குரு அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவருக்கு மருத்துவ செலவு பண்ண கூட யாருமே வரல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னைக்கு என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்கிறாருல அன்புமணி ராமதாஸ், அவர் கூட ஒத்த பைசா கூட கொடுக்கல, அதே போல் என்னுடைய புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாருல்ல, அவனும் செலவுக்கு காசே கொடுக்கலையாம். அவர்கள் நினச்சிருந்தா வெளிநாட்டில் கூட கொண்டே போய் மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஏற்பாடே இவர்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. நினச்சிருந்தா அவர் எப்பயோ கூப்பிட்டு போய் அவர் சிங்கப்பூரில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்துருக்க முடியும். அதை அவர் செய்யலை. ஏன்னா அவர் எப்படியாவது செத்து போனால் இவங்க பையன் வளருவாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்தில் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க. ஒரு கூட்டத்தில் சொன்னார், நான் வெளிநாட்டுக்கெல்லாம் வாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கலாம்னு கூப்பிட்டேன், ஆனால் என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு குரு வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் வாய்ப்பூசாமல் போய் சொன்னார். அதற்கு தான் அவருடைய மகள் காடுவெட்டி குருவின் பாஸ்போர்ட்டே எடுத்து காட்டினாங்க. பாஸ்போர்ட்டெல்லாம் அப்பா வச்சுருந்தாரு. இவர்கள் தான் இவங்க நினச்சிருந்தா அப்பாவை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் காப்பாற்றவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய மகள்கள் மகளும் மகனும் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதே போல் காடுவெட்டி குருவின் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, ஊருக்காக என் பையன் உழைச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் கடைசியில் அவனை விட்டுட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் காடுவெட்டி குருவை வச்சு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நிரூபணமாக இருக்குது. இது எதற்காக அவருடைய பேரை இந்த மாதிரி கூட்டத்திலலாம் சொல்கிறாங்கன்னா, அவருடைய காடுவெட்டி குருவின் ஆதரவாளர்கள் இன்னும் இருக்கிறாங்க, அவர் மீது உயிராக இருக்கிறார்கள். அவர்களை தக்க வைப்பதற்காக தான் காடுவெட்டி குரு அப்படி அந்த பேரை சொல்றாங்க. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரம் எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா.